சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதன் மாவட்ட செயலாளர் மாண்புமிகு பி.கே. சேகர்பாபு அவர்கள் சென்ற ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் எங்கள் தானை தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு தமிழர்களுடைய விடிவெள்ளியாக விளங்கிக் கொண்டிருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பிறந்த நாள் மார்ச் 1ஆம் தேதி என்றாலும் கூட அதற்கு 10 நாளுக்கு முன்பாகவே பிப்ரவரி 19ஆம் தேதி எதையுமே சேகர்பாபு அவர்கள் ஒரு புரட்சிகரமாகவும் ஒரு மாறுபட்ட வகையிலும் விழாக்களை ஏற்பாடு செய்வதில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலைசிறந்த ஒரு மாவீரராக மாவட்ட செயலாளராக விளங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே சென்ற ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி காலையிலே இந்த உணவு வழங்குகிற திட்டம், அதாவது மிகவும் சுத்தகரமாக நீங்களே பார்த்தீர்கள், தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 5 ஸ்டார் ஹோட்டலில் இருப்பதைப் போல காலை உணவு திட்டத்தில் இட்லி, வடை, பொங்கல், இடியாப்பம், இனிப்பு ஆகிய அறுசுவையோடு கடந்த மாதம் வந்த ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி எங்கள் தானை தலைவர் தளபதி அவருடைய துணைவியார் வணக்கத்திற்குரிய சகோதரி துர்கா அம்மையார் அவர்களால் கொளத்தூரிலே இந்த திட்டத்தை நம்முடைய சேகர்பாபு துவக்கினார். அன்று தொட்டு இன்று வரை ஒவ்வொரு நாளும் 1200 பேர் மனதார வயிறார உண்டு மகிழ்ச்சியோடு செல்லுகின்றார்கள். அதனுடைய 350வது நிகழ்வாக இன்றைக்கு என்னை அழைத்து வழங்க செய்திருக்கிறார். இது உள்ளபடியே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் செய்யாத ஒரு சிறந்த விழாவாக நான் கருதுகிறேன். ஆக இந்த 350 நாட்களில் ஏறத்தாழ 4 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த உணவை அறிந்திருக்கிறார்கள் கிழக்கு மாவட்டத்தில் என்கிற போது உள்ளபடியே அவரை தலைமைக் கழகத்தின் சார்பாக நான் பாராட்டுகிறேன். இந்த திட்டத்தை பார்த்துதான் தலைவர் அவர்களே காலை உணவு திட்டத்தை துவக்கினார்களோ என்று சொல்லத்தக்க அளவுக்கு கூட இந்த திட்டம் அமைந்திருக்கிறது. ஆகவே இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் நடந்தவருடைய விளைவு 6 தொகுதிகளிலும் நடைபெற இருக்கிற 2026 தேர்தலில் மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறப்போகிறது உறுதி என்பதை இதன் மூலம் தெரிவித்தார். என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டோம். ஆனால் ஆளுங்கட்சியான திமுக இதுவரைக்குமே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கலை, கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே சலசலப்பு இருக்குன்னு என்டிஏ தரப்பில் விமர்சனம் பண்ணுறாங்க. அதாவது அரசியல் வரலாறு புரியாதவர்கள் பேசுகிறார். 1967 அண்ணா காலம் தொட்டு கூட்டணி எப்படி அமைப்பது, கூட்டணியோடு எவ்வாறு பேச்சுவார்த்தை நடத்துவது என்கிற எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அந்த வகையிலே தான் 67 அண்ணா கடைபிடித்த வந்த வழியை 71 கலைஞர் கடைபிடித்தார். அதனைத் தொடர்ந்து 2004 தேர்தல், தொடர்ந்து எல்லா தேர்தலும் சரி, தலைவர் தளபதி அவர்கள் 2019 நடைபெறுகிற தேர்தலை அவருடைய தலைமையில் திமுக சந்திக்கிறது. அண்ணா கலைஞர் காட்டிய வழியில் அதே வகையிலே தான் இன்றைக்கும் எங்களுடைய தேர்தல் பணி அமைந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட தலைவர் அறிவித்திருக்கிறார், நாங்கள் எதையுமே முறையாக செய்வோம், கூட்டணிக்கு பேசுவதற்கு ஒரு குழு அமைப்போம். இது ஜனநாயக இயக்கம். அந்த குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் ஒப்பந்தங்கள் ஏற்படும். ஆகவே இன்னும் 2 நாளில் அறிவிப்பதாக நேற்றைக்கு தலைவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்களெல்லாம் அவங்கெல்லாம் அவசர கோலத்தில் வந்தவங்க, அவங்க இஷ்டத்தில் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்
என்று சொல்வார்களே, அதே போல் முறையாக ஒவ்வொரு படியும் அளந்து எடுத்து வைத்து வெற்றிக்கான இலக்கத்தை அடைவோம். காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா காங்கிரஸ் வந்து விஜய் தரப்புல பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதெல்லாம் வதந்திகள் என்பது அதெல்லாம் வதந்திகள் என்றது நாங்கள் சொல்லலை, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களே சொல்லிவிட்டார். சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஒரு சசிகலாவை நான் முதல்ல கேட்குறேன். அவங்க ஆட்சியில் அவங்க கொடைநாடு காப்பாற்ற முடிஞ்சுதான். சசிகலா தானே எடப்பாடி உட்கார வச்சாங்க. அந்த அம்மையாருடைய ஆட்சியில் ஜெயலலிதாவுடைய அந்த அம்மா வாழ்ந்த கடைசி காலத்தில் உடம்பு முடியாமல் அங்கே கொடைநாட்டில் உட்காந்துக்கிட்டு தான் கவர்மெண்ட்டே நடத்தினாங்க. காலையில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் ஃப்ளைட்டில் கோயம்புத்தூரில் இறங்கி கொடைநாடுக்கு போவாங்க, ஈவினிங் ஃப்ளைட்டில் திரும்பி வருவாங்க. கொடைநாட்டில் இருந்தால் கடைசி காலத்தில் அம்மையார் அவர்கள் ஆட்சியாக நடத்தினார். அந்த வீட்டை கூட காப்பாற்றுவதற்கு யோகியதை இல்லாதவர்கள் எங்களை பற்றி குறை சொல்வது எந்த வகையில் நியாயம் என்பதை பெண்களுக்கு முக்கியத்துவம் ரொம்ப நேரம் கேட்டு இப்பொழுது பிஜேபி ஆட்சியில் ஜனநாயகம் என்பதே கிடையாது. இந்த பாராளுமன்றம் என்றைக்கு மோடி வந்தாரோ அன்னையிலிருந்து ஜனநாயகம். ஒரு துணை சபாநாயகரே இல்லாமல் 2019 இருந்து இன்னைக்கு இப்போ 2026 7 வருஷமாக அரசியல் சட்டத்தில் சபாநாயகர் துணை சபாநாயகர் 2 பதவி இருக்குது. அந்த துணை சபாநாயகர் பதவிக்கு 2019 இதுவரெல்லாம் தேர்தலே வைக்காத ஒரு ஜனநாயக படுகொலை செய்கிற ஒரு ஆட்சி தான் மோடி ஆட்சி. காரணம் என்னென்னா, அந்த துணைத் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு தரணும். அது ஒரு கன்வென்ஷனாக வச்சுருந்தாங்க. அந்த கன்வென்ஷனை கடைபிடிக்காமல் ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பாக இன்றைக்கு மோடி செயல்படுகிறார். ஆக அவங்க அதுக்கு அடிமைகள் இருக்கிறாங்க. அந்த அடிமைகளை வைத்துக்கொண்டு நடத்துகிறார்கள். அவங்க மைனாரிட்டி ஆட்சி, மைனாரிட்டி தான் பிஜேபி. ஆகவே அந்த ஜனநாயக படுகொலைக்கெல்லாம் மிக விரைவில் முடிவு வரும். பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுனா அவங்க வீட்டிலே உட்காந்துருக்காங்க. இப்போ அதனால அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அது இன்னும் அசம்பிள் ஆகாத இன்ஜின். அந்த இன்ஜின் இன்னும் அசம்பிளே ஆகல. அசம்பிள் ஆன பிறகு அதாவது அந்த இன்ஜினானது கவனமாக கேளுங்க. இன்னும் அந்த இன்ஜின் இன்னும் ஃபார்ம் பண்ணவே இல்லை, அசம்பிளே ஆகலை. அசம்பிள் பண்ணாங்கன்னா இன்ஜின், ஒரு இன்ஜினுக்கு பல பாகங்கள் இருக்குது, அதெல்லாம் அசம்பிள் ஆனால் தான் முழு இன்ஜின். ஆக அசம்பிள் ஆகாத இன்ஜினுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது.